இன்றைக்கி நம்ம இந்த ஃப்ரோசன் பராத்தா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பேக்லேருந்து ஒரு 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 லீஃபாக இருக்குங்க. பேப்பர் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஒரே ஒரு பராத்தா மட்டும் எடுக்கிறோம். அப்படி 2 சைடு பேப்பர் போட்டு வச்சுருப்பாங்க ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அந்த பேப்பர்லேருந்து அப்படியே எடுத்து நம்ம ஹீட் பண்ணி வச்சுருக்கிற தோசைக்கல் மேலே அப்படியே போட்டு நம்ம 2 சைடும் ஃப்ளிப் பண்ணி சுட்டு எடுக்கிறதாங்க. கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். பரோட்டானாலே அப்புறம் நல்லா எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் அந்த கிறிஸ்பினஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு சைடு நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் ஆயில் போட்டு அப்புறம் அப்படியே டர்ன் பண்ணிக்கலாங்க. அந்த ஹீட்டுக்கு வந்துட்டு அந்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த மாவு வந்து அப்படியே டீஃப்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து மைதா மாவில் செஞ்ச நம்ம ஊர்லேயெல்லாம் சாப்பிடுவோம்லங்க, அந்த மாதிரி வந்து அந்த மாவு வந்து அப்படியே லூஸ் ஆகி உங்களுக்கு வந்து அப்படியே நல்லா கிறிஸ்பியாக அப்படியே பாருங்கள். இப்போவே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம்னா அப்படியே நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நம்மளுக்கு வந்து இந்த பரோட்டா வருங்க. இது வந்து நாங்கள் வந்து பட்டேல் பிரதர்ஸில் தாங்க வாங்கினோம். நீங்கள் நியூ ஜெர்சியில் இருக்கீங்க, யூஎஸில் இருக்கீங்கன்னா பட்டேல் பிரதர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியன் ஸ்டோர் தான். அங்கே இந்த பிராண்டு தான் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கொடுத்துருப்போம் பாருங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் அன்றைக்கி மட்டன் குழம்பு செஞ்சுருந்தோம். சரி நைட்டுக்கு வந்து பரோட்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பரோட்டா ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இப்போவே பாருங்கள், உங்களுக்கு அது தெரியுதுங்களா, அந்த ஓரமாக அப்படியே புஃப்னு ஃப்ளஃபியாக வர மாதிரி தெரியுது பாருங்கள். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ 2 சைடும் போட்டு ஃப்ளிப் பண்ணி நல்லா சுட்டு எடுத்தோம்னா சூப்பராக பரோட்டா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. அதுவும் மட்டன் குழம்போடு வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருந்துச்சுங்க. இப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் 80% ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டோம்னா 2 சைடு வந்து உங்களுக்கு நல்லா வெந்துடும். வெந்துச்சுன்னா அப்படியே வந்து நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாள். வொர்த்து தாங்க. இப்போ காஸ்ட்டு வந்து நார்மலாக தான் இருக்குது, லோ காஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு பேக் வாங்கினோம்னா அதில் 25 அந்த மாதிரி இருந்துச்சுங்க. நம்மளுக்கு வேணுங்கிறத மட்டும் எடுத்து இப்போ பாருங்கள், நல்லா புஷ்ஷுன்னு பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடுச்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க, கிறிஸ்பியாக இருந்துச்சு. இப்படி 2 சைடும் நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டோம்னா நல்லா வெந்துருச்சுங்க. வெந்துச்சுன்னா உள்ளே இருக்கிற மாவு வந்து அப்படியே எலாஸ்டிக்காட்ட அப்படியே வெளியில் வருதுங்க. நல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, பரோட்டா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஹாட் அண்ட் கிறிஸ்பியாக சாஃப்ட் பரோட்டா நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. இது கூட வந்து நான் வந்து மட்டன் குழம்பு சிக்கனே வருதுங்க. மட்டன் குழம்பு வச்சு சாப்பிட்ருக்கோம். இந்த மட்டன் வந்து நாங்கள் பக்கத்தில் இருக்க டே ஃபார்மில் தான் எடுத்திருந்தோம். குழம்பு சூப்பராக இருந்துச்சு. சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you in another video. Bye.